ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாளாக இந்த கொஷின்ஸ் சார், இந்த ரூல்ஸ் பேஸ்ட் ட்ரேடுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையிலே நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக உங்களால் வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ரூல்ஸ் பேஸ்ட்னா என்ன? ஒரு ரூல்ஸை நீங்கள் போடணும், அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், மதிக்கணும். இப்போது ரூல்ஸை போட்டுட்டு ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை தான். ரூல்ஸே போட தெரியலன்றது ஒரு பிரச்சனை, ரூல்ஸை போட்டுட்டு ஃபாலோ பண்ண தெரியாத ஒரு பிரச்சனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே இருக்கிறீங்க. ஃபஸ்ட் இது விஷயத்தை முடிச்சுட்டு அப்புறம் வீடியோ போகலாம். இப்போ லைவ் மார்க்கெட்டில் இருக்கீங்க. ஸோ இங்கே உங்களுடைய பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் டார்கெட் சம்திங் 1:2 1:3 எங்கே நீங்கள் புக் பண்ணிங்களோ அதில் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்க. ரைட்டுங்களா? ஒன்று இந்த இதில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இங்கே வெளியே வந்தது ரூல்ஸ். ரைட்டுங்களா? சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த ஹையை உடச்சி மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலும் டார்கெட் போகும்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்க. அது ஒரு ரூல்ஸ். ஸோ ஒரு ரூல்ஸை எதுக்காக நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் எக்ஸிட் ஆகிறீங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யாருன்னா சார்ட்டை போட்டு லைனை போட்டு கோடு போட்டு அது சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் டவுன் யாருன்னா சொல்லலாம். ப்ரைஸ் போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும் சார். இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாரும் அந்த மாதிரி சொல்கிறதில்ல. எல்லாமே போனதுக்கப்புறம் ஆயிரத்துட்டு கதைங்க பேசிகிட்டு இருக்காங்க, போகிறதுக்கு முன்னாடி யாரும் சொல்கிறதில்ல அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம ரியலாக இல்லை ரீலா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு போக தெரியும். ஒரு 2 மாதம் 3 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களுக்கு புரிய வரும். இன்றைக்கி காலையில் கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுடைய வியூ எப்படி இருக்கும், மார்க்கெட் என்ன மாதிரி பண்ணணும், அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். கேப் டவுன் கேப் அப் ஆனால் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும், அந்த மாதிரி விஷயத்தெலாம் கூட உங்களுக்கு போட்டு வந்தேன். எது சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணணும், எது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஹவர்ஸில் மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான ப்ரைஸ் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 22,627 கிட்ட 22,700 ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டை கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் 75 80 பாயிண்ட் நம்ம டார்கெட்டை காலையில் ரீச் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸை திரும்பிடுச்சு. நம்ம இங்கே ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து அதுவும் நம்ம ரெண்டுத்தையும் கேட்ச் பண்ணோம். ஓகே, ஸோ அது எப்படி சார் கேட்ச் பண்ணிங்க அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு சார்ட்டில் தெரியும், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஹவுஸில் பிரேக் டவுன் எப்படி பார்க்கணும், ரெசிஸ்டன்ஸ் எங்கே கிரியேட் ஆகுது அப்படின்ற விஷயத்தெலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்கள் பிடிச்சதான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள். ரைட்டுங்களா? இது கூட அவ்வளோதான். மார்க்கெட் ஹவுஸில் லாஸ்ட்டாக எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்றத நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இன்னொன்று இருக்குது. அது உங்களுக்கு நாலேஜ் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வியூஸ்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருப்போம் மார்க்கெட் ஹவுஸில். ஓகேங்களா? இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருப்போம். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போது டாபிக் வருவோம். இந்த ரூல்ஸ் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ இந்த இதில் பிரேக் டவுன் எதுக்கெலாம் ஆகுது, ஏன் ஆகுது, அதுக்கு ஸ்டடியெலாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க. ஏன்னா பிரேக் டவுன்றது நிறைய இடத்துல பிரேக் டவுன் கிடைக்கும். ஒரே ஒரு பிரேக் டவுனு, ஒரே ஒரு பிரேக் அவுட், இந்த இடத்துலாம் பிரேக் அவுட், இந்த இடத்துலாம் பிரேக் டவுன் அப்படின்னு நீங்கள் அந்த பிரேக் டவுன்லேயே நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். கடைசியாக நான் பிரேக் அவுட்டில் பாஸ் பண்ணிவிட்டேன் சார். எனக்கு இந்த பிரேக் டவுனில் எனக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு. நான் இந்த பிரேக் அவுட்லேயே நான் ட்ரேட் எடுக்க நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் நான் மாஸ்டர் ஆக விரும்புகிறேன். ஓகே, அதில் மாஸ்டர் ஆகிட்டிங்க பாருங்க. நீங்கள் சரியான பிரேக் அவுட்டில் நீங்கள் நல்ல ஒரு டேலண்டான பர்சன் ஆகிட்டீங்க. அப்போது டேலண்டட் பர்சன் ஆனதுக்கப்புறமா அப்போ அந்த ரூல்ஸை விட்டுட்டு வேறு எதுக்கும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்கள் பிரேக் அவுட்டில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காமிக்கிறீங்க, நல்லா பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படின்றப்போ யாரோ ஒருத்தர் சடனாக உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு, சார் அதெல்லாம் அதோட அக்யூரசி இது நல்லா இருக்குது, இதோட அது நல்லா இருக்குது உங்களை குழப்பறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் குழம்பக்கூடாது. ஃபஸ்ட்டு பிரச்சனையே அதுதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, அவங்க சொல்கிறது ஓகே அப்படின்ற மாதிரி தருது. சடனாக இன்னொரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, அதோட அவங்க சொல்கிறது ஈஸியாக மாற்றி இதை விட்டுறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு யூடியூப் வீடியோ இந்த மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா 10 இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இடத்துல 10 விதமாக சொல்ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போது நீங்கள் யார் அப்படின்றதே மறந்துடுவீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா, யாரோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க சொல்கிறத நம்புங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் அனலிசிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த ரூல்ஸ் ஓகே கரெக்டாக அது ஆமாம்பா சார் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாம். 200 EMAக்கு மேலே 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி எத்தனை டைம் சக்ஸஸ் ஆகுது? ஒரு 10 ட்ரேட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 சக்ஸஸ் ஆகுது, மிச்சம் 3 ஃபெயில் ஆகுது. ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 7 சக்ஸஸ் ஆகுது இல்லையா? அந்த சக்ஸஸ் ஆகிறத மணி மேனேஜ்மெண்ட் வச்சு நம்ம எப்படி அதை சக்ஸஸ் இன்னும் கொஞ்சம் மெருகத்தலாம் அப்படின்னு பார்க்கணுமே தவிர, இல்லை இதுக்கு நமக்கு பிடிக்கல, அது செட் ஆகலை, புதுசாக இன்னொரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில மாதங்களோ சில வருடங்களோ கொடுத்து டைம் எடுப்பீங்க. அப்போ திரும்ப அதுக்கு புதுசாக எடுத்து அது உங்களுக்கு ஃபெயில் தான். நான் உங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்ல கேட்டுங்க, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் அதுக்கு ட்ராப் டவுன் ஃபேஸுன்னு கண்டிப்பாக இருந்தே இருக்கும்.
அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாத நாட்கள் அப்படின்றது சில நாட்கள் வந்தே வரும். அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜினா யூஸ் பண்ணீங்க, நீங்கள் யார் எப்பேற்பட்ட பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் எடுத்துங்க, ஸோ அவங்களுக்கு ட்ராடவுன் ஃபேஸ் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. அதுக்கப்புறம் திரும்ப சக்ஸஸ் ஃபேஸ், திரும்ப ட்ராடவுன் ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். மார்க்கெட்டில் சார்ட் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி கூட அப்படி தான் இருக்கும். சில மாதங்களில் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரூல்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. ஆனால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு 60% கூட வின்னிங் இருக்கட்டும் பரவாயில்ல. ஆனால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ரூல்ஸே உங்களுக்கு கண்டிப்பாக காப்பாற்றும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களுக்கு கமெண்ட்டை தெரிவிக்கலாம். அதே மாதிரி உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். ஒவ்வொரு லைக்ஸும் வந்து என்னுடைய சேனல் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு மிக உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 300 லைக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இதை பற்றி வீடியோ நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது சார்ந்தே இருக்கும். நம்ம சில விஷயங்கள் வந்து பார்க்க சொல்ல எது யூஸ் ஆகும் நம்ம கிளைண்ட்ஸுக்கு, நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எது பெட்டராக தோணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக்க உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.